ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களிலே அந்த தானியேலுடைய இந்த விசேஷித்த குணத்தினுடைய ஒரு பாகத்தை நான் உங்களோடு பேசினேன். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் குறைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தத்திற்காக தன்னுடைய இருதயத்திலே அவன் தீர்மானம் செய்து கொண்டதையும் அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக அவனுக்கு உயர்வையும் குறித்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இந்த நாள் அந்த தானியேலுடைய அந்த விசேஷித்த கோணம் என்ன? தானியேல் தேவனை நோக்கி அவன் ஒழுங்காக ஜெபிக்கிறவனாக அவனுடைய ஜீவியங்கள் காணப்பட்டது. அதாவது ஒழுங்கும் கிரமமும் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது அவன் சாப்பிடுகிறானோ சாப்பிடவில்லையோ தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஜெபிப்பதிலே அவன் மறந்து விடவில்லை. கர்த்தரை துதிப்பதிலும் அவன் மறந்து விடவில்லை. கர்த்தரோடு நெருங்குவதிலும் தானியேல் மறந்து விடவில்லை. தேவனுக்கு எப்பொழுதுமே அவன் பிரியமானவனாகவே இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனம் சொல்கிறது, தானியேலோவென்றால் நேற்று இந்த வார்த்தையோடு உங்களோடு முடித்தேன். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதும் படிப்போம். அறிந்த பொழுதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்த வந்தபடியே தினமும் அவன் எத்தனை வேளை ஜெபித்தான்? 3 வேளை. போதும். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான், ஜெபம் செய்தான். நாம் காலையில் சாப்பிடுகிறோம், மதியம் சாப்பிடுகிறோம், இரவிலே சாப்பிடுகிறோம். இடப்பட்ட நேரத்தில் எது கிடைச்சாலும் நாம் என்ன செய்யணும்? வாங்கி உள்ளுக போட்டுக்கிடும். அதெல்லாம் தானியேல் மறந்து என்ன செய்கிறான்? தான் முன் செய்து வந்தபடி 3 நேரமும் அவன் தவறாமல் ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அதாவது ஒரு மனுஷனுடைய பரிசுத்த ஜீவியத்துக்காக தீர்மானம் எடுக்கும் பொழுது, தீர்மானத்தோடு வாழ்ந்து அவன் ஓடும் பொழுது, அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்திற்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறதை அதிலே நாம் 19ஆம் வசனத்திலிருந்து, அதாவது 20ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து பார்க்கிற வேளையில் என்ன சொல்கிறது? இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே அவர் என்னை தொட்டார். ஜெப நேரத்திலே என்னை தொட்டார். காபிரியேல் தூதன் தொட்டார். தொட்டுவிட்டு அந்த காபிரியேல் தூதன் மூலமாய் தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான், பிரியமானவன் எனக்கு நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், எனக்கு மிகவும் பிரியமானவன். ஜெபம் பண்ணுகிறாய்,
அதுவும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறாய். அந்த ஜெபத்திலே சோத்திரத்தோடு கூடிய ஜெபங்கள் கலந்து வருகிறது. சோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த முழங்காலுடைய அனுபவத்துடைய ஜெபம் தேவ சமூகத்திலே போய் எட்ட ஆரம்பித்தது. தேவ சமூகத்திலே போய் எட்ட ஆரம்பித்த உடனே அவர் தம்முடைய தூதனை, கேப்ரியல் தூதனை தேவன் அனுப்பிவிட்டு தானியேலை தொட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவனை அவர் தொடுகிறார். தொட்டு சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அவன், நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். அதற்கு முன்னால் உள்ள வசனம் சொல்லுகிறது, அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். உனக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு இப்பொழுது புறப்பட்டு. யார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, சோத்தரிக்க ஆரம்பிக்கின்றார்களோ, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ, தேவன் தம்முடைய தூதனை, கேப்ரியல் தூதனை அனுப்பிவிட்டு அவனை தொட்டு, கேப்ரியல் தூதன் அந்த தானியேலை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு அறிவை ஊட்டும்படிக்கு நான் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்க, புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன். ஜெபம் நமக்கு எவ்வளவு தூரம் அதிகரிக்கிறதோ, ஆண்டவரோடு நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி போகிறோமோ, அந்த நெருங்கி போக 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 ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள அந்த பிரியம் என்ன செய்கிறது? நெருங்கி வருகிறது, நெருங்கி வருகிறது. நீ பிரியமானவன், ஆத்மா அந்த சொல்கிறது பிரியமான. ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. பாருங்கள், பிரியமானவன் ஜெபிக்க தொடங்கின உடனே, விண்ணப்பிக்க தொடங்கின உடனே, வேண்டிக் கொள்கிற தொடங்கின உடனே ஆண்டு சொல்றாரு, உனக்கு கட்டளை வெளிப்பட்டு. என்ன காரியத்துக்காக ஜெபித்தாயோ, எதற்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டு சொல்கிறார், கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு நீ தரிசனத்தை அறிந்து கொள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேலுடைய விசேஷித்த குணங்கள் என்ன? ஆண்டுடைய சமூகத்திலே எவ்வளவுதான் நெருக்கங்கள், பாடுகள், நிந்தைகள், மரணக்கட்டே அவனுக்கு சூழ்ந்து வருகிற சூழ்நிலைகள் கடந்து வந்த பொழுதும் அவன் தான் செய்து வந்தபடி அவன் 3 நேரம் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்திருக்க அவனுடைய கைகளை விரித்து அவன் சோத்திரத்தோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டபடினாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு மிகவும், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது உனக்கு என்ன செய்தது? கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தை சிரசிலே ஊற்றினார். அந்த 16 வயதில் இருந்த அந்த பரிசுத்தம் அந்த 80வது வயதிலே ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் அனுதினமும் 3 நேரம் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த தானியேலை போல அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் ராஜாவின் கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்தும் மரணம் சம்பவிக்க போகிறது என்று அறிந்தும் தான் செய்து வந்தபடி அவன் 3 நேரம் அவன் ஜெபித்தது போல நம் நெருக்கத்தின் மத்தியிலே ஜெபிப்பதற்கு தைரியம் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். பாடுகளின் மத்தியிலே விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு தகுதி இருக்கிறதா? அதை சிந்தித்து பாருங்கள். அன்பானோடு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த துவங்கினான், நெருக்க ஆரம்பித்தான், தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டய கருக்கினாலே ஏரோது ராஜா கொல்லுகிறான், பட்டயத்தை வைத்தவனை வெட்டி கொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் உண்டாகப்பட்டது. அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு, ஏரோது ராஜா கண்டு, பேதுருவை, முதலாவது அழைக்கப்பட்ட சீசனாகிய பேதுருவையும் பிடிக்க தொடங்கினார். ஏரோது ராஜா பேதுருவையும் பிடிக்க தொடங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது பொழிப்பில்லாத ஒரு அப்ப பண்டிகை நாட்களாக இருக்கு, அங்கே பண்டிகை கொண்டாடுகிற ஒரு நாட்களாக காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நிலைமையிலே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் பேதுருவை பிடிக்க வகை தேடின பொழுது பேதுருவை என்ன செய்தார்கள்? பிடித்து, அவன் 4ஆம் வசனம், அந்த 4ஆம் வசனத்திலே அவனை பிடித்தார்கள், சிறைச்சாலையில் வைத்தார்கள். அது ஒரு பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராக 4 வசமாக அந்த வகுப்புகளுக்கு போர் சேவர்களை ஒப்புவித்து இந்த பேதுருவை சிறையிலே தள்ளிவிட்டார்கள். அந்த சிறையிலே தள்ளிவிட்டார்கள். ஒரு காவலுக்கு 4 பேர், இன்னொரு பக்கம் 4 பேர், இன்னொரு பக்கம் 4 பேர், இன்னொரு பக்கம் 4 பேர். உள்ளே பேதுரு அடைக்கப்பட்டிருக்கிறார். அவன் தாண்டி வந்தாலும் 4 போர் சேவர்களை தாண்டிதான் வெளியே வர வேண்டும், வர முடியும், மற்றபடி முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அது முதல் காவல், 2ஆம் காவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையா அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே ஒரு உயிர்மிச்சி, ஜெபத்திலே ஒரு பலன் இங்கே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சிறையிலே ஒருவன் அகப்பட்டு கிடக்கிறான். ஆனால் சபையாரோ என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்த ஒரு மனுஷன், எங்களோடு கூட இருந்த யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகி யாக்கோபையும் பட்டய கருக்கினால் கொண்டு விட்டார்களப்பா. பேதுருவை பிடிக்க தொடங்கினார்கள், பேதுருவை பிடித்து விட்டார்கள், அவனை சிறையிலே கொண்டு வைத்து விட்டார்கள். மறுநாள் காலையிலே அவனை வெளியே கொண்டு வந்து இந்த யாக்கோபை எப்படி பட்டய கருக்கினாலே ஏரோது ராஜா கொன்றானோ அதுபோல கொலை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட நாள் மறுநாள், இன்று இரவோ சபையா ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே போய் இருந்து வீடுகளெல்லாம் பூட்டிவிட்டு இரவு முழுவதும் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சகோதரனாகிய பேதுருவை நாளை கொலை செய்ய போகிறார்கள். ஆண்டவரே, அவன் கொலை செய்யப்படலாகாது, அவனை வெளியே கொண்டு வர வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் அழுதும் ஊக்கமாக பலத்தோடு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அபயமிடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஒரு பலன்கள் குன்றி போகாதபடிக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படிக்கு
குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறார். 2 சங்கிலியினால் தேவ பிள்ளைகளே, உள்காவல் அறையிலே 2 சங்கிலி நடுவிலே கட்டப்பட்டு 2 சேவகர்களின் நடுவிலே ரொம்ப தூங்கிட்டே இருக்கிறான். மரண பயம் இல்லை. இவன் வெளியே கொண்டு வந்து கொல்ல போறான்னு அவனுக்கு தெரிஞ்சாச்சு. சரி, இந்த சிறையிலேயாவது நல்லா தூங்குவோமேன்னு சொல்லிக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கிறான். தூங்கிட்டே கிடக்கூடிய சமயத்தில் வேதம் சொல்கிறது, காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டே இருந்தார்கள். கவனமாய் கேளுங்கள், சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள், 1 2 3 4 உள்காவல் அறையிலே கைகள் 2 சங்கிலினால் கைகளை கட்டப்பட்டு 2 போர் சேவர்கள் 2 கரத்தை பிடித்து சங்கிலியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் மத்தியிலும் இந்த அசந்து தூங்குகிறான். தூங்குகிற வேளையிலே நடக்கிற சம்பவம் என்ன? 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எங்கே வந்து நிற்கிறான்? சிறைச்சாலையிலே. எந்த சிறைச்சாலையிலே? பேதுரு அடைக்கப்பட்ட சிறைச்சாலையிலே கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். அந்த கர்த்தருடைய தூதன் அந்த பேதுரு அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே வந்து நிற்பதற்கு காரணம் என்ன? ஜெபம். யாருடைய ஜெபம்? சபையாருடைய ஊக்கமான ஜெபம். அந்த ஊக்கமான ஜெபம் அங்கே பரலோகத்தை அசைக்க ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரலோகத்தை அசைக்க ஆரம்பித்தது. அவர் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தை இந்த ஜெபம் தொடர்பு கொள்கிறது. சபையாருடைய ஜெபம், கண்ணீருடைய ஜெபம், விண்ணப்பத்தின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம் அங்கே தொடர்பு கொள்கிறது. தொடர்பு கொண்ட உடனே தூதனை அனுப்பினார். தூதனே, பேதுரு அடைக்கப்பட்ட சிறைக்குள் போ, பேதுரு அடைக்கப்பட்ட சிறைக்குள் போ என்று ஆண்டவருடைய கட்டளை புறப்பட்டவுடனே அது என்ன செய்தது? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சிறைச்சாலைக்குள் வந்து நின்றான். அந்த அறையிலே, சிறையினுடைய அறையிலே, அதாவது பேதுரு படுத்து கிடக்கிற சிறையினுடைய அறையிலே 2 போர் சேவகர் நடுவிலும் கட்டப்பட்டு கிடக்கிற பேதுருடைய சிறையினுடைய அறையிலே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்கள், வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த சிறையில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்து விட்டது. வெளிச்சம் பிரகாசித்த உடனே அவன் பேதுருவை விலாவிலே தட்டுகிறான். பாருங்கள், பேதுரு விலாவிலே தட்டுகிறான். கைகளில் அல்ல, தலைகளில் அல்ல, கால்களில் அல்ல. என்று சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. விலாவிலே அவன் தட்டுகிறான். தூதன் தட்டுகிறான். தூதன் தட்டின உடனே சீக்கிரமாய் எழுந்திரு, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து என்ன செய்தது? விழுந்தது. தேவ பிள்ளைகளே, 2 போர் சேவகர்கள் சங்கிலியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் இங்க அசைந்தாலும் அவனுக்கு தெரியும், இங்க அசைந்தாலும் இந்த போர் சேவகருக்கு தெரியும். ஆனால் சங்கிலி அறுபட்டு விட்டது. அதை தட்டி எழுப்பின உடனே சங்கிலி அறுபட்டு விட்டது. சங்கிலிகள் அறுபட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன செய்தது? அவனை சீக்கிரமா எழுந்து, சங்கிலி விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, தூதன் சொல்லுகிறான் பேதுருவை நோக்கி, உன்னுடைய அறையை கட்டு, உன்னுடைய பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே அவன் செய்தான்.
தூதன் பின்னு அவனை நோக்கி, உன்னுடைய வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா. தேவ பிள்ளைகளே, நேரடியாய் நடக்கிற சம்பவம் இது. ஒரு தரிசனம் அல்ல, ஒரு சொப்பனம் அல்ல, இது நேரடியாய் நடக்கிற ஒரு சம்பவம். சிறைச்சாலையிலே நடக்கிற சம்பவம். உன் அறையை கட்டு, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், இந்த வஸ்திரத்தை எடுத்து நீ போர்த்திக்கொள், நான் முன்ன போறேன், நீ என் பின்ன வா. அந்த தூதன் போதுக்கு முன்னே போதுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, அந்த முதல் காவலிலே 4 பேர் நிற்கிறார்கள், 2ஆம் காவலிலே 4 பேர் நிற்கிறார்கள், 3ஆம் காவலிலே 4 பேர், 4ஆம் காவலில் 4 பேர். இங்கிருந்தே 4வது, 3வது, 2வது, 1வது காவலை கடந்து செல்வதற்கு தேவ பிள்ளைகளே, அந்த 4 போர் சேவருடைய கண்களை மறைப்பதற்கு தூதன் முன்னே போகிறான். தூதன் முன்னே போகிறான். பேதுரு போர்வையை போர்த்தி கொண்டு பின்னாக வருகிறான். பின்னாக வருகிறான். தெய்வ பிள்ளைகளே, பின்னாக வரும் பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் அந்தபடியே அவன் புறப்பட்டு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்பது போலவே அவன் நினைக்கிறான். ஆனா உண்மையாக நடக்கிற சம்பவம், அதாவது சூப்பர் நேச்சர் பவர், அது உண்மையாய் நடக்கின்ற ஒரு சம்பவம். தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாய் நடக்கின்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. அனைவன் தரிசனத்தை காண்பது போல இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே பார்க்கும் பொழுது படிப்போம், தொடர்ந்து படிப்போம். பாருங்கள், அவன் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் அவன் கடந்து நகரத்துக்குள் போகிற இரும்பு கதவு அண்டையிலே வந்த பொழுது, அந்த இரும்பு கதவு, அதாவது சிறைச்சாலையிலே காணப்பட்ட மெயின் டோர், அருமையானவர்களே, பெரிய இரும்பு கதவண்டை, அது என்ன செய்கிறது? தானாய் தானங்கி ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்க போது சமயத்துல கதவு தானா திறக்குது, வெளியே வரும்பொழுது தானா கதவை திறக்குது. அது போல இவர்கள் தேவன் தூதன் போக, பின்னாடி பேதுரு போக, அந்த இரும்பு கதவண்டை தானாய் திறந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு வீதியின் நடுவிலே நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். பேதுருக்கு தெளிவு வந்த பொழுது ஏரோதனுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லி இப்பொழுதும் மெய்யாய் அறிந்திருக்கிறேன் சொன்னார். அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் தெரியுமா? இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய சகோதரியா மரியாளி வீட்டுக்கு வந்தான். அங்கே அந்த ஜெபம், அநேக சபையார் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேதுரு கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒட்டு கேட்க வந்தாள். பேதுருடைய சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசல் முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். நீ பிதட்டுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் பேதுருதான் வந்து விட்டார் சொல்லி சாதித்தாள். அப்பொழுது தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின் தட்டிக்கொண்டே இருந்தான். திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவனை பேசாதிருக்கும்படிக்கு
அவன் கையை மறுத்தி கர்த்தர் என்னை அந்த காவலிலிருந்து என்னை விடுதலை பண்ண சம்பவத்தை அவருக்கு விவரித்து சொன்னான். இந்த செய்தி யாக்கோபுக்கும் சகோதரர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி வேறொரு இடத்துக்கு புறப்பட்டு போனான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிறையிலே இருக்கிற ஒருவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு சபையாருடைய ஊக்கமான ஜெபமாயிருந்தது. அதனாலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்தில் சபையாரே, நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ சாப்பிடவில்லையோ, தானியேல் ஜெபித்தது போல 3 நேரம், காலை மதியம் சாயங்காலம் 3 நேரம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களானால் உங்கள் குடும்பத்திலே பெரிய பெரிய வெற்றியை, ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, தானியேலுக்குள் விசேஷித்த குணம் இருந்த பொழுது அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், கட்டளை வெளிப்பட்டது. அதுபோலவே சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது சிறையில் இருந்த பேதுரு வெளியே கொண்டு வந்தது போல எங்கள் ஜனங்கள் ஜெபிக்க, துதிக்க, சோத்தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.